ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற அந்த நிகழ்வுக்கு மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை லேலியா. லேலியா என்றால் பேச்சு என்ற அர்த்தம். அதாவது இன்னொருவர் பேசுகிறதை கேட்டு கேட்டு நாம் அவரை போலவே பேச ஆரம்பிப்பது என்று அர்த்தம். மத்தேயு 26 அதிகாரம் 73 வசனத்தில் இப்படியாய் நாம் படிக்கிறோம். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். நான் படித்த இந்த வசனத்துடைய பின்னணி நம் யாவரும் அறிவோம். பேதுரு இயேசுவை 3 தரம் மறுதளிக்கிற அந்த ஒரு சம்பவம். இயேசுவை பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் உள்ளே வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேதுரு வெளியே முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் வந்து, நீயும் அவர்களோடு கூட தானே இருந்தா என்று சொல்லி கேட்கும் பொழுது பேதுரு அந்த இடத்தில் மறுதளிக்கிறார். அப்பொழுது அங்கே நின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். பேதுருவோட பேச்சு இயேசுவை வெளிப்படுத்தியதை இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதாவது இயேசுவோடு 3 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா? இயேசு ஆண்டவர் பேசுறதெல்லாம் கேட்டார், அவர் செய்கிற செய்கையெல்லாம் பார்த்தார், அவருடைய கண்ணோட்டம் என்னன்னு தெரியும், அவர் பேசுகிற விதம் என்னன்னு தெரியும். அந்த 3 வருஷம் இயேசுவோடையே பேதுரு இருந்தனால அவருடைய பேச்சும் இயேசுவை போலவே இருந்தது. ஏதோ அவர் கலிலேயனா இருந்ததுனால, இயேசும் கலிலேயாவில் வாழ்ந்ததுனால வெறும் கலிலேய பேச்சு மாத்திரம் அல்ல, இயேசு தெய்வீகமாய் பேசினார், அதிகாரமுடையவராய் பேசினார், அவர் ஆளுகை வெளிப்படுத்துகிற விதத்தில் பேசினார். அதே போல பேதுருடைய பேச்சு மாறி இருந்தது. இந்த நாளில் கூட இயேசுவோடு நாம் எத்தனையோ ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களில் கூட நாம் சிந்திக்கிற காரியம் என்னன்னா, நாம் உலகத்தின் காரியங்களால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்டு அதை போல பேச ஆரம்பிக்கிறோமா, அல்லது வேதத்தை படிப்பதினால், வசனங்களை கேட்பதினால், இயேசுவோடு நடப்பதினால் இயேசுவை போல் நாம் பேச ஆரம்பித்திருக்கிறோமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். பாருங்க, ஒரு நல்ல கிறிஸ்தவர் ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறார். அங்கே இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு சிறிய தவறு நடந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த நல்ல கிறிஸ்தவர் சொன்னாராம், நான் மனம் திரும்புவேன், ஐ வில் ரிப்பெண்ட், நான் மனம் திரும்புவேன் என்று சொன்னாராம். இது கிறிஸ்துவ பாஷை. மனம் திரும்பு என்பது கிறிஸ்துவ பாஷை. இதை கேட்ட அந்த இன்டர்வியூ எடுக்கிற நபர், நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்டார். ஆம் என்று இவர் சொன்னார். பாருங்க, நம்முடைய பேச்சு இயேசுவை வெளிப்படுத்தணும், வசனங்களை வெளிப்படுத்தணும். ஆசாரியனுடைய உதடுகளிலிருந்து வேத வசனத்தை ஜனங்கள் எதிர்பார்ப்பார் என்ற வசனத்தின்படி நாம் இயேசுவையும் வசனங்களையும் வெளிப்படுத்தி கர்த்தருக்கு சாட்சி அந்த பூமியில் இருக்கணும். வீணான உலகத்தின் காரியங்களால் ஒரு பாதிப்புக்குள்ளாகி தாக்கப்பட்டு அந்த காரியங்களை பேசாமல் இயேசுவை பற்றி பேசுவோம். இந்த நாட்களில் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நாட்கள். நாம் இயேசுவை பிரஸ்தாபம் பண்ணுவோம், வசனங்களை இந்த தேசத்தில் பிரஸ்தாபம் பண்ணுவோம், தேசம் சேமம் அடையும். ஆகவே இந்த நாளில் கூட நாம் தியானித்து இருக்கிற இந்த கிரேக்க வார்த்தை லேலியா. லேலியா என்றால் பேச்சு. இன்னொருவர் பேசுகிறனால் தாக்கத்தை பட்டு நானும் அவர்களைப் போல பேசுவது. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வளர்ந்து இயேசுவை போல் பேசுவோம், இயேசுவுக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.